இருக்கும்போது அதால் தள்ள முடியல. ஒரு 5 வயசு 50 கிலோ எப்படி தள்ளும் இல்லையா? ஆனால் அந்த இடத்துல ஈக்குவல் ஃபோர்ஸ் கிடையாது. இப்போது அதே 50 கேஜியை ஒரு யங் மேன் தள்ளுறாங்க அப்படின்னா பாருங்கள், அந்த பொருள் நகரும். சரிங்களா, மூவ் ஆகும். அப்போ அந்த இடத்துல என்ன கொடுக்கப்படுது? ஈக்குவல் ஃபோர்ஸ். அதாவது அந்த 50 கேஜி இல்லை அந்த மாஸ் உள்ள அந்த பாடிக்கு அதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸை இந்த யங் மேன் கொடுக்க முடியுது. அப்போது அந்த ஈக்குவலான ஃபோர்ஸ் வந்து இந்த மாஸ்க்கு கிடைச்சா மட்டும்தான் அப்போது அந்த பொருள் வந்து மூவ் ஆகுது. ஓகேவா? இப்போ மாஸும் ஈக்குவல், கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் ஈக்குவல். சரியா? சரி, இப்போது இதில் பாருங்கள். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக டைரெக்டாக, அதாவது ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அது கொடுக்கக்கூடிய அந்த லீனியர் மொமெண்டம் சேஞ்ச் இன் டைரக்ஷன், சரிங்களா, அந்த மூவிங் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். சரிங்களா, புரியுதா? அதாவது இப்போ பாருங்கள், ஃபோர்ஸ் அதுலேயே அந்த டெரிவேஷன்லேயே பாருங்கள், ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் சொல்லியிருக்கு. லாஸ்ட் பாருங்கள், சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகேங்களா? அப்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு அதிகமாக கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே அந்த பொருள் மேலே அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அதிகமாக இருக்கும். எதன் மூலிமா? அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, சரிங்களா, டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், அதன் மூலிமா அதை வச்சு தான் அந்த லீனியர் மொமெண்டம் ஏற்படும், ஃபோர்ஸோட அளவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இதுக்கு லீனியர் மொமெண்டோட ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். P is equal to mv. சரிங்களா? Pங்கிறது என்னென்னா இனிஷியல் அந்த ஃபோர்ஸ். சரிங்களா? சரி, அப்போது P is equal to mv அப்படின்னா லீனியர் மொமெண்டம் mv. நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலோட ஃபோர்ஸ் இருக்குது, இனிஷியல் ஃபோர்ஸ் இருக்குது, ஃபைனல் மொமெண்டமும் இருக்குது. இனிஷியல் மொமெண்டமும் இருக்குது, ஃபைனல் மொமெண்டமும் இருக்குது. இனிஷியல் மொமெண்டத்தை என்னென்னு பண்ணுறோம்? யூன்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அந்த வெலாசிட்டி, ஏற்படக்கூடிய வெலாசிட்டியை யூ சொல்கிறோம். ஃபைனல் மொமெண்டத்துக்கு ஏற்படக்கூடிய வெலாசிட்டியை வின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போது பி ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது ஐ. சரிங்களா? பிஐ பிஐ இஸ் ஈக்குவல் டு எம்யூ அப்படின்னா எம்யூன்னு ஃபஸ்ட்டு இனிஷியல் மொமெண்டத்தோட அந்த வெலாசிட்டி, பிஐ இஸ் ஈக்குவல் டு எம்யூ. அடுத்தது பாருங்கள், பிஎஃப் ஃபைனல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு எம்வி. சரிங்களா? இப்போது இது ரெண்டுமே சேஞ்ச் இன் மொமெண்டம், இது பார்த்துக்கலாம் பின்னாடி. இப்போது பிஐ இஸ் ஈக்குவல் டு எம்யூ, பிஎஃப் இஸ் ஈக்குவல் டு எம்வி. அதாவது இனிஷியல் மொமெண்டம் எம்யூனும் ஃபைனல் மொமெண்டத்தை எம்வின்னு நம்ம சொல்கிறோம். அக்கார்டிங் டு செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம், ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் பார்த்தது. அப்போது இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்லலாம், வித் ரெஸ்பெக்ட் டு த டைம். அந்த சேஞ்சிங் மொமெண்டம் வந்து லீனியர் மொமெண்டம் ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும் அதுக்கு. சரிங்களா? அந்த டைமிங்கில் அது சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த இனிஷியல் மொமெண்டம் ஏற்படுற, அதாவது இந்த ஃபஸ்ட்டு கிக்கு இனிஷியல் மொமெண்டம் கொடுக்குது இல்லையா அந்த ஃபோர்ஸ், அதுக்கும் செகண்ட் ஃபைனலாக கொடுக்கக்கூடிய இந்த மொமெண்டத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட டைமிங் இருக்குது. சரிங்களா? ஒரே நேரத்தில் ரெண்டும் நடக்காது, குறிப்பிட்ட டைம் ஏற்படும் இல்லையா, அந்த டைம் தான் இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம். சரிங்களா? பாருங்கள், கீழே எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சேஞ்ச் இன் மொமெண்டம், அதே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தான், டிவைடட் பை டைம். எதுக்காக?
அந்த டைமிங்கில் தான் அந்த சேஞ்சிங் நடக்கும். சரிங்களா? அதனால் அதை எதால் டிவைட் பண்ணுறோம்? டைமால் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? சரி, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டோம். சேஞ்ச் இன் மொமெண்டத்தை நம்ம இங்கே பாருங்கள் டெல்டா போட்டிருக்கோம் இல்லையா, இந்த டெல்டாவால் டினோட் பண்ண முடியும். சரிங்களா? டெல்டா பி அப்படின்னாவே சேஞ்ச் இன் மொமெண்டம். சரிங்களா? அப்போ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு பிஎஃப், சேஞ்சிங் மொமெண்டம் பிஎஃப் மைனஸ் பிஐ. ஏன் அப்படின்னா பாருங்கள், சேஞ்ச் இன் மொமெண்டம் பிஎஃப் பிஐ எம்யூ, பிஎஃப் இஸ் ஈக்குவல் டு எம்பின்னு பார்த்தோம் இல்லையா. இங்கே சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து பிஐ எம்யூ பிஎஃப் எம்பின்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் சேஞ்ச் இன் மொமெண்டம். அப்போது டெல்டா பின்றது சேஞ்ச் இன் மொமெண்டம். அது என்ன அப்படின்னா பிஎஃப் மைனஸ் பிஐ, அதாவது ஃபைனல் மொமெண்டத்தில் இருந்து இப்போ இனிஷியல் மொமெண்டத்தை மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா? சரி, அதை பார்க்கலாம். பிஎஃப்ங்கிறது என்னென்னு பார்த்தோம், எம்வி. சரிங்களா? இதுதான் பிஎஃப் எம்வி. ஸோ மைனஸ் பிஐ என்ன, எம்யூ. சரிங்களா? இப்போ பாருங்கள், எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் பிஎஃப்க்கு என்ன சொன்னோம், எம்வின்னு சொன்னோம். சரியா? அதுதான் இங்கே கீழே போட்டிருக்கு பாருங்கள். பிஎஃப்க்கு எம்வி, பிஐக்கு எம்யூ டிவைடட் பை டைம். இது இருக்கு இல்லையா, பாருங்கள் இந்த இது பாருங்கள், எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம். அதுதான் எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் எம்வி மைனஸ் எம்யூ டிவைடட் பை டி. இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து என்னன்னு பார்த்தோம், பிஎஃப் மைனஸ் பிஐ, பிஎஃப் மைனஸ் பிஐங்கிறது எம்வி மைனஸ் எம்யூ, அது அப்படியே போட்டோம், டிவைடட் பை டைம்னு போட்டிருக்கோம். சரிங்களா? டைம் அப்போது எஃப் ஈக்குவல் டு இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் அப்படிங்கிறத, இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலை நாம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம், அதாவது கேன்னு சொல்கிறோம். புரியுதா? அதாவது இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் அப்படிங்கிறது ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல், கே. சரிங்களா? அதுதான் நம்ம என்னென்னு போட்டிருக்கோம், எஃப் ஈக்குவல் டு கே எம். பாருங்கள், எம்பிலையும் மைனஸ் எம்யூ இருக்குது இல்லையா, எம்பி எம்யூ ரெண்டுத்துக்கும் பொதுவாக என்ன இருக்குது, எம் இருக்குது. அதை எம்மை வெளியில் கொண்டு வந்துட்டு பி மைனஸ் யூங்கிறத இந்த ப்ராக்கெட்டில் டிவைடட் பை டி. ஓகேவா? டைம். அப்போது கேவோட பாருங்கள், கே வந்து இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கேன்னு எடுத்துக்கிட்டோம். கேவோட வேல்யூ பாருங்கள் கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது கேக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், 1 அப்படின்னு கொடுக்குறோம். கேவோட வேல்யூ என்ன, 1. அப்போது கேங்கிற இடத்துல 1ன்னு கொடுத்துட்டு இன்ட்டு எம் இன்ட்டு வி மைனஸ் யூ டிவைடட் பை டி. ஓகேவா? அப்போது இதில் பாருங்கள் 1 இன்ட்டு எம் இன்ட்டு வி மைனஸ் யூ. அப்போது 1ஆல் இந்த எம் இன்ட்டு வி மைனஸ் யூவை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும், அதே தான் கிடைக்கும். அப்போது எம் வி மைனஸ் யூ டிவைடட் பை டி. ஓகேவா? சரி, இந்த ஃபோர்ஸுக்கு நீங்கள் எம் வி மைனஸ் யூ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, இப்போது இதுக்கு வி மைனஸ் யூ டிவைடட் பை டிங்கிறது என்ன, சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? வித் ரெஸ்பெக்ட் டைம், அதுதான் டிவைடட் பை டி. ஓகே, இந்த சேஞ்சிங் மொமெண்டமை நம்ம எப்படி அசலரேஷன் அப்படின்னா அதாவது இதில் வந்து ஆக்சலரேட் சொல்கிறோம் இல்லையா, அதாவது வண்டியில் ஆக்சலரேஷன் இருக்கு இல்லையா, ரொம்ப முறிக்கிறாதீங்க, ஆக்சலரேட்டரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும், நிதானமாக போங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். அப்போது அந்த ஆக்சலரேஷன் எதுக்கு கொடுக்குறாங்க, ஆக்சலரேஷன் நீங்கள் ரொம்ப அதிகமாக அதை இது முறுக்கும்போது வண்டி என்னவாகுது, ரொம்ப அதிகமாக வேகமாக போகுது. அதனால தான் ஆக்சலரேஷனை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் இல்லையா. அந்த ஆக்சலரேஷன் இஸ் யூஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட டைமில் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆக்சலரேஷனை அந்த வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணும். சரிங்களா? சரி, இப்போது வெலாசிட்டி என்ன நம்ம பார்த்தோம், வி மைனஸ் யூ டிவைட் பை டி. சரிங்களா? அப்போது அந்த ஆக்சலரேஷனை வி மைனஸ் யூவை, அந்த வெலாசிட்டியை ஏன்னு நம்ம டினோட் பண்ண முடியும். என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சலரேஷன் இஸ் யூஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஆக்சலரேஷன் இஸ் யூஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். சரிங்களா? பை டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போது இந்த வெலாசிட்டி வி மைனஸ் யூ டிவைட் பை டிங்கிறத என்னன்னு சொல்லி நம்ம டினோட் பண்ண முடியும், ஏன்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். அக்சலரேஷன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கொடுக்கக்கூடிய அக்சலரேஷன் வந்து
சேஞ்ச் இன் வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணும் எதன் மூலிமா ஒரு குறிப்பிட்ட டைமிங் மூலிமா. அப்போது நம்ம ஏவை என்னன்னு சொல்லி v மைனஸ் யூ டிவைட் பை டீயை வந்து ஏன்னு நம்மளால் டினோட் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபோர்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அப்போது எம்ஸ் இன்ட்டு v மைனஸ் யூ டிவைட் பை டீன்னு சொன்னோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா f is equal to m into a because v minus u divided by t acceleration. சரிங்களா? acceleration வந்து change in velocity by timeனு சொல்லிட்டோம். ஸோ அதை நம்ம ஏன்னு டினோட் பண்ண முடியுமா, acceleration சொல்ல முடியுமா? ஓகே, அதுதான் f is equal to ma. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன ஷார்ட்டாக சொல்லிடுறேன், இன்னும் நல்லா புரியுதா பார்க்கலாம். இப்போ நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுது, ஃபோர்ஸ் டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இது எப்படி அப்படின்னா, ஒரு 50 kg வந்து ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 5 வயசு பொண்ணால் அதுக்கு ஈக்குவலான அந்த 50 kgக்கு ஈக்குவலான அந்த மாஸுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸ் கொடுக்க முடியலை. ஆனால் அதே ஒரு யங் மேன் வந்து கொடுக்கும்போது அந்த வெயிட்டுக்கு அந்த மாஸுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலான ஃபோர்ஸ் கொடுத்து அதை தள்ளும்போது அது லீனியர் மொமெண்டம் அது மூவ் ஆகுது. சரிங்களா? எப்படி லீனியர் மொமெண்டத்தில் மூவ் ஆகுது. சரி, ஓகே. இது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம், அதாவது ஃபுட்பால் ப்ளே கிரவுண்டை பார்த்தோம். ஃபுட்பால் ப்ளே கிரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக அந்த ஒருத்தர் வந்து நடுவில் அந்த பால் வச்சு ஒரு ஃபஸ்ட் இனிஷியல் மொமெண்டம் ஃபோர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அப்போ லைட்டாக மூவ் ஆகும்போது ஏற்படக்கூடியது தான் ஃபஸ்ட்டு இனிஷியல் மொமெண்டம். சரிங்களா? அதனால் ஏற்படக்கூடிய வெலாசிட்டியை வந்து யூன்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுறோம். அடுத்தது செகண்டாக ஒரு மேன் வந்து அதுக்கு ஒரு செகண்ட் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஃபோர்ஸ் வந்து ஃபைனல் மொமெண்டம் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். அந்த ஃபைனல் மொமெண்டத்தோட வெலாசிட்டி, அதனால் ஏற்படக்கூடிய வெலாசிட்டியை வந்து வின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். சரி, அப்போது இனிஷியல் மொமெண்டத்துக்கும் ஃபைனல் மொமெண்டத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அதாவது ஃபார்ம் ஆகுது, அதாவது ஒரு டைமிங் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? அந்த டைமிங் மூலிமா தான் அதனுடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, மொமெண்டமும் சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது f டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். எதை வச்சு அப்படின்னா ஃபோர்ஸோட டைரெக்ஷனை வச்சு அந்த சேஞ்சிங் லீனியர் மொமெண்டம் ஏற்படுது. சரிங்களா? அதுதான் f இன் த டைரெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். சரிங்களா? சரி, இப்போ டைரெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டோம். லீனியர் மொமெண்டத்துக்கு ஃபார்முலா p is equal to mv. பிங்கிறது என்னென்னா இந்த கொடுக்கக்கூடிய மொமெண்டம், இனிஷியல் மொமெண்டம், லீனியர் மொமெண்டம். சரிங்களா? ஓகே, இப்போது 2 விதமான மொமெண்டம் நம்மள்ட்ட இருக்குது, இனிஷியல் மொமெண்டம், ஃபைனல் மொமெண்டம். அதுக்கு pi is equal to mu. இனிஷியல் மொமெண்டத்தில் ஏற்படக்கூடிய வெலாசிட்டி யூன்னு சொல்லி பார்த்தோம். அப்போது p இனிஷியல் மொமெண்டம் is equal to muன்னு பார்த்தோம். அடுத்தது ஃபைனல் மொமெண்டத்துக்கு pf is equal to mv. அந்த ஃபைனல் மொமெண்டத்தோட வெலாசிட்டி என்ன, v. அதுதான் mvன்னு பார்த்தோம். அக்கார்டிங் டு செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, நியூட்டன்ஸோட செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னா, f அதாவது ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னு பார்த்தோம். ஓகே, அப்போது f டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைடட் பை டைம். அப்போது அதை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த டைரக்ஷன் அதாவது அந்த சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் நடக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் யூவுக்கும் விக்கும் நடுவில், இந்த இனிஷியல் மொமெண்டத்துக்கும் ஃபைனல் மொமெண்டத்துக்கும் நடுவில் ஒரு டைம் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு இல்லையா, அதுதான் அதன் மூலிமா டிவைட் பண்ணும்போது ஃபோர்ஸுக்கு இஸ் ஈக்குவலாக வரும். சரிங்களா? சரி, இப்போ அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைட் பை டைம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சேஞ்ச் இன் மொமெண்டத்தை எப்படி நம்ம டினோட் பண்ணலான்னா டெல்டாவால் டினோட் பண்ண முடியும். டெல்டா போட்டோம்னா சேஞ்ச் இன் மொமெண்டம், ஒரு சேஞ்ச் ஆகுது, அந்த இடத்துல ஒரு மொமெண்டம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அந்த டெல்டா ஃபார்மேஷன் கொடுக்குறோம். டெல்டா p is equal to pf minus pi. அப்போ pfங்கிறது mv பார்த்துருக்கோம், மேலே பார்த்தோம் இல்லையா. அதே piங்கிறது mu, இனிஷியல் மொமெண்டம் mu, இனிஷியல் ஃபைனல் மொமெண்டம் mv. அதாவது ஃபைனல் மொமெண்டத்துலேருந்து இனிஷியல் மொமெண்டத்தை மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா f டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் mv மைனஸ் mu டிவைடட் பை t. ஏற்கனவே சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைட் பை டைம்னு சொன்னோம் இல்லையா, அதை தான் அப்படியே ஃபார்மேட்டில் சொல்கிறோம். சரிங்களா? சேஞ்ச் இன் மொமெண்டம்ங்கிறது என்ன, mv மைனஸ் mu, எதை வச்சு, டைமை வச்சு சேஞ்ச் ஆகுது, பை டிவைடட் பை t. ஓகே, இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலில் நம்ம என்னென்னு டினோட் பண்ணலாம் அப்படின்னா கேன்னு சொல்லலாம். அந்த கேவுக்கு வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னென்னா 1. அப்போது f is equal to k
m இன்ட்டு v மைனஸ் u டிவைட் பை t. அப்போ கேக்கு 1 வேல்யூ கொடுக்கும்போது நமக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னா m இன்ட்டு v மைனஸ் u டிவைட் பை t அப்படிங்கிறது அப்படியே கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போது இந்த v மைனஸ் யூங்கிறது என்ன? வெலாசிட்டி டிவைட் பை டைமிங் பொறுத்து சேஞ்ச் இன் மொமெண்டமில் இந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. அதுக்கு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க? அந்த டைமிங்கில் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு அக்ஸலரேஷன். அக்ஸலரேஷன் என்னன்னு பார்த்தோம். வண்டியில் கொடுக்கக்கூடிய அக்ஸலரேஷன் நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா வண்டியோட வெலாசிட்டி மூவ்மெண்ட்டு எல்லாமே ஃபோர்ஸ் எல்லாமே அதிகமாகி ஓடும். அதே மாதிரி அக்ஸலரேஷன் குறைக்கும் போது அதுவும் குறையும் இல்லையா? அதுதான் அக்ஸலரேஷன் இஸ் யூஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். சரிங்களா? அதனால் இந்த வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எதுக்கு உரிமை இருக்குது? அக்ஸலரேஷனுக்கு குறிப்பிட்ட டைமில். அப்போ v மைனஸ் யூ டிவைட் பை டி அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டை சேஞ்சிங் மொமெண்டத்தை நம்ம என்னென்னு கொடுக்கலாம்? ஏன்னு நம்ம டினோட் பண்ண முடியும். பிகாஸ் அக்ஸலரேஷனால் இதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதை நம்ம என்னென்னு எழுதுகிறோம்? F = ma. ஓகேவா? இதுதான் நியூட்டன்ஸோட செகண்ட் லா. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா